ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனோஜ் அந்த மொட்டை கடைசி போட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காரு. ரோகிணி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. மனோஜ் இரு 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 நீ வேணால் போய் பார்த்துட்டு வாங்க யார் வந்திருக்கான்னு, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கால் பேசணும்னு சொல்கிறாங்க. அவர் இல்லை என்ன மாதிரி தான் நீயும் ரொம்ப கஷ்டப்பட்ட, நீயும் வந்து என் கூட பாரு. பீம்பாய் இங்கே பாரு, நான் உள்ளே போவேன், நான் யாரை சொல்கிறேனோ அவங்க நீ அடிக்கணும், புரியுதா? இது கோயிலாக இருக்கே பாஸ், பரவாயில்லையா? ஆமாம் கோயிலாக இருக்குது. சரி வா, முதல்ல போய் யாருன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இது அந்த பிஏவோட வேலை தான். இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. அவன்தான் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான். ரோகிணி அவர் பெரிய சாமியாராக இருப்பார் போல். சரி வா, நம்மளும் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். மனோஜ் நீங்கள் எதுக்கு வந்தோம்? அந்த வேலையை பார்க்க போகலாம் வா. இல்லை ரோகிணி, நம்ம சாமியார் கும்பிட்டு போகலாம் வா. பீம்பாய் நீ என் பக்கத்துலேயே இரு, ஆளை பார்த்தா நம்ம ஒரே போடு, புரியுதா? பக்தா, இந்த கோயிலில் பௌர்ணமிக்கு அன்னதானம் போட போகிறோம், உங்களால் முடிஞ்ச காணிக்கையே கொடுங்க. உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய தொழிலதிபர் மாதிரி தெரியுதே, இந்த கோயிலுக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு மனோஜை பார்த்து. அதுக்கு ரோகிணி கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க, சாமி கும்பிட தான். அதுக்கு அந்த பிஏ சொல்கிறா, இந்த பெண்களே இப்படித்தான், நம்ம எதுக்கு சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம், எதனால் சொல்கிறோம் எதுவுமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. சொல்கிறத கேட்காம அவஸ்தைப்படுறாங்க. ஒரு தடவை சொன்னால் அதை அப்படியே புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். சாமி, இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வரல, ஒருத்தனை தேடி தான் வந்தேன். யாரை தேடி வந்தேன்? அது உங்களுக்கு சொன்னால் புரியாது சாமி. உன் பேர் மனோஜ் தானே? ஆமாம், என் பேர் எப்படி கரெக்டாக சொன்னீங்க சாமி? முற்றும் அறிந்தவன் நான். எனக்கு நீ யாருன்னு தெரியும், உன் ஒய்ஃப் யாரு, எனக்கு எல்லாமே தெரியும். நீ தேடி வந்த ஆள், நீங்கள் வருவீங்க, மனோஜ்கிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. பாஸ், அதில் என்ன இருக்குது? இரு படிக்கிறேன். மனோஜ், உனக்கு நிம்மதி இருக்கக்கூடாது, நீ பயந்து வாழணுன்னு தான் அப்படி செய்கிறேன். நான் யாருன்னு தெரியணுமா? உனக்கு ஒரு க்ளூ தரேன். என் பேர் எனக்கு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படத்தோட பேர் தான். எங்கே கண்டுபிடி பார்க்கலாம். பீம்பாய், ரஜினி சார் படத்தில் என்னென்ன பேர்லாம் இருக்குது சொல்லி பார்க்கலாம். படையப்பா, பாக்ஷா, முத்து, அண்ணாமலை எங்கள் அப்பா பேர். அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார். வேற என்ன? வீரா, பாக்ஷா, முத்து. இரு என்ன சொன்னேன்? பாஷா இல்லை அதுக்கு முன்னாடி சந்திரமுகி இல்லை, முத்து. யாருன்னு தெரியுதா? முத்து தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். அப்படியெல்லாம் இருக்காது மனோஜ். இல்லை என் வாழ்க்கை கெடுக்கிறது தான் அவனோட எண்ணமே. அவனாக தான் இருக்கும். சாமி, நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், உங்கள்கிட்ட இந்த லெட்டர் கொடுத்தவன் வந்தானான்னு பாருங்கள். அவர் ஒத்து பார்த்தா சாமியாருக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்ததும் முத்து தான், அவரை முதல்ல அடித்ததும் முத்து தான். ஸோ இதை முத்துவை பழிவாங்கிறதுக்கு ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு ஆமாம் இவர் தான் சொல்லிடுறாரு மனோஜ்கிட்ட. மனோஜ் அங்கேருந்து ரொம்ப கோவமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. பீம்பா இங்கே பாரு, நான் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன், நான் கையை காட்டினோன்னே நீ அவனை அடிக்க ஆரம்பிச்சிடலாம். மனோஜ், நான் சொல்கிறத கேளு மனோஜ், நான் சொல்கிறத கேளு. முத்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாத ரோகிணி, முத்து இதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான். இதெல்லாம் அவன் பண்ணுவான் தான். நான் தூங்கியே 1 மாதம் ஆச்சு. அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புகிறானா இல்லையான்னு பார்த்துட்டே இரு. அம்மா ஏன்டா இப்படி கத்திக்கிட்டே உள்ளே வர? என்னம்மா பண்ணிட்டு இருந்தீங்க? டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆமாம், ஒருத்தன் என் தலைமையில் ஏறி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறான். நீங்கள் இதுதான் உங்களுக்கு ரொம்ப தேவையா? யாருடா இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான்? இவன் தாம்மா என் பாடி கார்டு. என்னை தன்னால் ஒருத்தனை பயமுறுத்திட்டு இருந்தாலாமா, அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாருடா? அதெல்லாம் அந்த முத்து தாம்மா. என்னடா சொல்கிற? டேய் மனோஜ், ஏன்டா கத்திகிட்ருக்க அப்படின்னு அப்பா கேட்டுட்டு இங்கேருந்து வராரு. மீனா வராங்க. என்னடா மனோஜ், நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு அவங்க அம்மா திருப்பி கேட்குறாங்க. எல்லாமே அந்த குடிகார பையன் பண்ண வேலை தாம்மா. என்னடி பண்ணி வச்சுருக்கான் அவன் புருஷன்? என்னத்தான் என் புருஷன் பண்ணியிருக்காரு? லெட்ரு போட்டிருக்காண்டி. அவங்க அப்பா இருந்துட்டு லெட்டரை எதுக்குடா போடுறான்? அவன்கிட்ட தான் ஃபோன் இருக்கலாம், அவன் பேச வேண்டியது தானே. நீங்கள் வேற கொஞ்சம் சும்மா இருங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்ருதி உள்ளேருந்து வந்துட்டு, யார் இவர் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காரு? இது மனோஜோட பாடி கார்டு. இவனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பாடி கார்டு? எல்லாம் அந்த லெட்டரால் தான்ப்பா. என்ன லெட்ரு? எல்லாம் புருஷன் அனுப்பலாம் லெட்டர் தாண்டி, அதில் தாண்டி இவ்வளோ பிரச்சனையும். மனோஜோட வளர்ச்சியை பார்த்து உங்கள் 2 பேத்துக்கும் பொறாமை. அதுக்கு தான் அவனை பயமுறுத்தி அவனோட வளர்ச்சியை தடுக்க பார்க்குறீங்க. அதுக்கு ரவி சொல்கிறார், என்னம்மா இவர் என்ன சின்ன பிள்ளையாம்மா, இவனெல்லாம் பயமுறுத்தி ஒருத்தர் அவனோட வளர்ச்சியெல்லாம் கெடுக்க முடியுமாம்மா? என்னம்மா பேசுகிறீங்க? எனக்கு இது வரைக்கும் 2 மொட்டை கடைசி வந்திருக்கு. முதல் தடவை உனக்கு சுற்றி இருக்கவங்களால பிரச்சனை வரும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அவ்வளோ கலர் சட்டையெல்லாம் போட்டுருந்தேன். 2வது தடவை என்ன நடந்துச்சுன்னா, அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், உன் தம்பி கொலைகாரனாக மாறிடுவான் அப்படின்னு தான் அதில் எழுதியிருந்தேன். டேய், நீ ஏன் எதாவது கற்பனை அப்படியே உளறிக்கிட்டு இருக்காதரா? சத்தியமாப்பா, என்னை நம்புங்கப்பா. ரோகிணி வேணால் கேட்டு பாருங்கள். எல்லோரும் ரோகிணி பார்க்காங்க. ரோகிணி, ஆமாம் அங்கிள், அந்த மாதிரி ஒரு லெட்ரு வந்தது தான், 2 லெட்ரு கொடுத்துட்டு தான் போனாங்க.
சரி, அது ஏதோ அந்த முட்டை கடைதாசி தானடா, அதுக்கு ஏன்டா முத்து மேலே சொல்லிட்டு இருக்க? அது முத்து தாண்டா பண்ணியிருக்கான். ரோஹிணி, என்ன உங்கள் புருஷன் என்ன பேசிகிட்டு இருக்காரு? ஏய், அது உன் புருஷன் தான் கொடுத்துருக்கான், சத்தம் போடாத. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை அவர் என்றைக்குமே பண்ண மாட்டார். ஏய், அவன் தாண்டி எழுதியிருக்கான். அவன் மனசில் என்ன இருக்குன்னு இப்போ தானே புரியுது. இதுக்கு மேலே நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. வீட்டை விட்டு முதல்ல வெளியே போங்க. இதை பாரு, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அதுக்குள்ளே ஏன் முத்துதான்னு ஒரு முடிவுக்கு வரேன். அத்தை, சும்மா அவர் மேலே பழி போடாதீங்க. அவருக்கு எதாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக தான் பேச பிடிக்கும். அவர் இந்த மாதிரி கோலை மாதிரி லெட்ரு போடுறது, முதுகில் குத்துறது, இந்த மாதிரி எந்த வேலையும் அவருக்கு செய்ய தோணாது. அவர் பண்ணியிருக்க மாட்டார்னு சொல்கிறேன் அத்தை. மனோஜ் கூட ரொம்ப கோவம், எல்லாமே கன்ஃபார்மாக தெரிஞ்சு தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். நியாயப்படி பார்த்தா நான் அவன் மேலே போய் போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். பார்க்கலாம் மக்களே, நாளைக்கு முத்து என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.